சரிகமா கார்வா மினி தமிழ். உங்க மேல வண்டி மோதிச்சுன்னு சொன்னீங்க. அதை கேட்டதுல இருந்து எங்களுக்கு மனசே சரியில்லை. இப்ப உங்களுக்கு வலி ஒண்ணும் இல்லல்ல? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நேத்து இடிச்ச வேகத்துல கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவருக்கு வலி இருந்தாலும் சொல்ல மாட்டாருப்பா. எல்லாம் முத்தி போய் சீரியஸ் ஆகும் போதுதான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாரு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்ல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுல என்ன இருக்கு? ஒண்ணு இல்லடா, இது பாரு, வெயிட் பண்ற, அப்புறம் விளையாடுங்க. ரெடி ஸ்டார்ட். புடிங்க பாப்பா. அப்படி அப்பா அப்படி அப்பா அப்பா பிடிக்கலாமா? உங்க கையில நான் மாட்டிடுவேனா? மாட்ட போறீங்க. எப்படி வாங்க வாங்க வாங்க. ஹாய் விக்கி. என்னங்க என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மதிலி, ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கும்போது கூட நல்லா தானே இருந்தீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல மைதிலி, எனக்கு மருந்து நிறைய எடுத்துக்கிட்டேன்ல, அதான் அடிக்கடி எனக்கு கொஞ்சம் சோர்வாயிடுது, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை எனக்கு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க. இல்ல மைதிலி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்பு. வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாமா? டாக்டர் போலாம் போலாம். நீ போய் இந்த மாத்திரை கவர் எடுத்துட்டு வா. டயர்டா இருக்கும்போது ஒரு மாத்திரையை போட்டுக்காங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, போ எடுத்துட்டு வா. சரி, கொண்டு வரேங்க. அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பிடிக்கவே முடியலையே. வேற ஏதாவது பிளான் பண்ணலாமா? பாத்தறலாம். நீங்க என்ன பிளான் பண்ணி எப்படி என்ன பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பா மாட்டிடுவீங்க. இப்படி 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 என்னங்க கொண்டா. என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லை மைதிலி, போ. கடவுளே, அவருக்கு உடம்பு முழுசா குணமாயிடணும். என் தாலி பாக்கியம் நிலைக்கணும். அவரு நல்லா இருக்கணும். கடவுளே. மாமா, எனக்கு என்னமோ டென்ஷனாவே இருக்கு மாமா. என்னவோ நடக்குன்னு என் உள் மனசு சொல்லுது.
கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ணுவா மாமா அந்த சேனா. ஆனா எந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவான்னு தான் எனக்கு தெரியல. நந்தினிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா. இங்க பாரு ஈஸ்வரி, நந்தினியை நேர்ல பார்த்தது, அவ போன்ல வந்தது, இது எல்லாமே அந்த சேனா பண்ற வேலை தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, நம்ம காளீஸ்வரியை நம்பி வந்திருக்கோம். கண்டிப்பா அவ பண்ணின யாகத்தினால அந்த சேனாவுக்கு கை கால் விளங்காம போயிடும். நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா இரு. நீ தான் அடிக்கடி சொல்லுவீல, சேனா இப்படி சேனா அப்படின்னு நாம நினைக்க கூடாதுன்னு. நாம மனசுல தைரியமா இருக்கணும்னு சொல்லுவீல. எல்லாமே சரியா நடக்கும் ஈஸ்வரி, நீ ஏன் இப்படி கவலைப்பட்டு இருக்க? அது என்னன்னே தெரியல மாமா. இந்த தடவை கொஞ்சம் பயமாவே இருக்கு. எப்போ அந்த சேனா ஸ்ட்ரைட்டா அடிப்பா, ஆனா இந்த தடவை அவ அட்டாக் பண்ணாம சைலண்டா இருக்கிறது கொஞ்சம் யோசனையா இருக்கு மாமா. அவ என்ன பிளான் போட்டாலும் அத கண்டுபிடிச்சு எப்படி முறியடிக்கலாம்னு நான் யோசிப்பேன். சக்சஸ்ஃபுல்லாவும் தாண்டிடுவேன். ஆனா இந்த தடவை அவ பிளானிங் எதுவுமே பண்ணாம சைலண்டா ஏதேதோ யோசிக்கிறா. அதான் மாமா எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இப்ப நீ என்னதான் நினைக்கிற ஈஸ்வரி? மாமா, ஒருவேளை நந்தினி வந்ததுக்கும் சேனா பண்றதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த நந்தினியோட ஆவி நம்மள பயமுறுத்த ஏதோ ஒன்னு பண்ணுதோன்னு என் மனசுக்குள்ள தோணுது மாமா. நந்தினியோட ஆவியாவது பூதமாவது அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவ செத்து போய் 1 வருஷம் ஆகி போச்சுமா. இது வரைக்கும் வராத நந்தினி இப்ப மட்டும் இப்படி திடீர்னு வருவா, அதுவும் ஆவியா? இந்த பார், காளீஸ்வரியை பார்த்துட்டு வந்துட்டோம். காளீஸ்வரி வச்ச சூனியத்துல சேனா காணாம போயிடுவா. இதுக்கப்புறம் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை ஈஸ்வரி. ஈஸ்வரி, இங்க பாரு, மாமா சொல்ற மாதிரி நிம்மதியா இரு. உனக்கு வேணா இந்த சூன்யம், பில்லி, ஏவல் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா ஏவல் வச்ச யாருமே எந்திரிச்சதா சரித்திரமே கிடையாது. இதுக்கு சேனா மட்டும் விதிவிலக்கில்ல. கண்டிப்பா காளீஸ்வரி பண்ற யாகத்துல அவ காலி ஆயிடுவா. நீ நம்பிக்கையோட வாயேன். செல்லக்குட்டி, அழுக்கூடாது அழுக்கூடாது அழுக்கூடாது. என்னடா? ஓ ஓ ஓ ஓ ஓ, அழுக்கூடாது பட்டுக்குட்டி. அழாதீங்க அழாதீங்க. ஓ ஓ, ஏன்டா அழறீங்க? ஏன் அழறீங்க? என்னாச்சு? விக்கி, குழந்தைய கொஞ்சம் பிடிங்களேன். அவளுக்கு பசிக்குது போல இருக்கு. நான் போய் குழந்தைக்கு பால் பவுடர் கலந்து கொண்டு வரேன். ஏய், சீ, 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 சீ. என்னடா குட்டி? மோ 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 மோ. பாப்பாவுக்கு வயிறு பசிக்குதா? சரிடம்மா சரிடம்மா. என்னடா என்ன என்னாச்சு? வள்ளி எங்க? பசிக்குதோ என்னமோ. வள்ளி எங்க? அப்பா பால் எடுத்துட்டு வரதான் போயிருக்கா.
என்னம்மா டேய் 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 ஃபர்ஸ்ட் டேய் 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 எதுக்காக நீ இது கொஞ்சம் எதுக்கு புரியுது. அழாதடா இங்க பாரு அம்மா வந்துச்சு அம்மா வந்துச்சு அம்மா மாமா வந்துச்சு சாப்பிடலாமா? பாரு, தொட்ட உடனே கம்முன்னு இருக்கா பாரு என்னம்மா இதோ என்ன ரெடி என்ன ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தான் சாப்பிடு செல்ல குட்டிக்கு தான் இதோ ஆக்காமிங்க என்னடா இதோ இந்தா சாப்பிடு 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 ஏய் ஒரு ரூபா வாங்கு மல்லி சாப்பிடுவா, பாப்பாவுக்கு உன் மேல கோவம் போல இருக்கு குடு நான் ஊட்டுறேன் இந்தா குட்டி செல்லக்குட்டி டேய் அப்பா ஊட்டுறேன் சாப்பிடுங்க இங்க வர்ற சாப்பிடுற செல்லக்குட்டி சாப்பிடு நன்னு காமி நன்னு காமிடா குட்டி மோமோ 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 இங்க பாரு சாப்பிடு இந்த காமிடா என்னாச்சு வள்ளி குழந்தையே சாப்பிடாம அடம் பிடிக்கிறா தெரியல அத்தை ரொம்ப அழறா பசிக்கு தான் அழறா போல இருக்குன்னு பால் பவுடர் கலந்து கொண்டு வந்து கொடுத்தேன் அதையும் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படியா டேய் ஏய் என்ன ஏன் குட்டி சாப்பிட மாட்டேங்கிற ஐயோ குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது அதான் சாப்பிடாம அடம் பிடிக்கிறா விக்கி இவ அழறானதோ பசிக்கு தான் அழறான்னு நினைச்சிட்டேன் ஆமா ஃபீவர் ரொம்ப ஓவரா இருக்க வள்ளி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கணும் நீங்க 2 பேரும் இவளை தூக்கிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க ஆமாடா விக்கி சீக்கிரமா போய் டாக்டர் பாருங்க அப்புறம் பாதி ராத்திரியில ஏதாவதுன்னா நம்ம டாக்டரை தேடி அலைய முடியாது சரி வா வள்ளி பயப்படாதம்மா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் ம் சரி வா. வர அத்தை வந்துடுறேம்மா வரேம்மா. வந்துடுறேம்மா சரி விடு குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும் சரியாயிடும் வேலையை பார்ப்போம் மாமா எனக்கு எதுவுமே சரியா படல இத்தனை நாள் அவ போட்ட எல்லா பிளானுக்குமே கவுண்டர் பிளான் போட முடிஞ்சது ஆனா இப்ப எதுவுமே இல்லாம நிர்மூலமா நிக்கிறோம் அவ வேற ஏதோ பெரிய ஐடியா பண்ணிருக்கா மாமா எனக்கு என்னமோ நந்தினி வந்தது நந்தினி பேசினது இது இது எல்லாமே நிஜமா இருக்குமோன்னு தோணுது இது சேனாவோட ஐடியாவா இல்லாம வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது காலேஸ்வரி கிட்ட நாம போனது சூன்ய வச்சதெல்லாம் சரிதான் மாமா ஆனா அந்த நந்தினிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எந்த வேலையுமே பண்ண முடியல மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா என் மைண்ட் முழுக்க டிஸ்டர்ப்டா இருக்கு மாமா சேனா என்கிட்ட மோதி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி என்ன கொலை பண்றேன்னு எதை கொடுத்தாலும் நான் சமாளிப்பேன் இப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா ஈஸ்வரி மறுபடியும் தேவையில்லாம உன்னை குழப்பிக்கிறேன்னு மட்டும் தான் எனக்கு தோணுது அவளால எதுவுமே கிழிக்க முடியாது நந்தினி நானும் தான் பார்த்தேன் அவ இன்னைக்கு ஸ்கைப் காலில வந்தா அதுல நந்தினி வந்தது அந்த சேனாவோட பித்தலாட்டம் தானே என் மனசுக்கு நல்லா தோணுது அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது ஹலோ சார் நான் தான் பேசுறேன் சொல்லுங்க சார்
என்ன போயிட்டு இருக்கு? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ண. அன்னைக்கு ஒரு நம்பரை கொடுத்து அது யார் நம்பர்னு ட்ராக் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா. அது யார் பேர்ல இருக்கு, என்ன அட்ரஸ், எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லிருச்சு. அது யார் பேர்ல யாரோட நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டியா? வேற யாரு? அந்த நம்பரு சேனாவோட பேர்ல தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப தைரியமா அந்த சேனா அவளோட பேரையே சொல்லி அவளோட அட்ரஸே கொடுத்து அவ பேர்லயே அந்த நம்பரை டைரக்டா வாங்கியிருக்கா. அப்படின்னா எல்லா சேனாவோட திட்டமா தான் இருக்கும். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அவதான் உங்களை கொல்றதுக்கு தேதி குறிச்சிருக்கா. அவ தேதி குறிச்சிட்டானா கண்டிப்பா ஏதோ ஒரு மெகா பிளான் வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். அப்புறம் என் வேலை முடிஞ்சு போச்சு. இத போய் வெட்டியா யாரு என்னன்னு ட்ராக் பண்ண சொல்லி எல்லா ஆபீசருக்கும் நான் தேவையில்லாம போனை போட்டு கேட்டு இதெல்லாம் ஒரு வேலைன்னு என்ன பண்ண சொன்னீங்க. எனக்கு அப்பவே தெரியும். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அவ குறிச்ச தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இல்ல அவ குறிச்ச தேதி வரைக்கும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளே இருங்கன்னு தான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. மாமா மாமா என்ன மாமா என்னாச்சு? யார் நம்பர்? ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? என்ன சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர்? ஈஸ்வரி, ஏற்கனவே சொன்னேன்ல, அது அந்த சேனா நம்பர் தான். பாத்தியா? அவ ஏதோ நந்தினி மாதிரி வீடியோக்கள்ல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆவி கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மள பயமுறுத்துறதுக்காக வந்திருக்கா. மத்தபடி அவ ஒன்னும் பெருசா கிளிக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம கார்ல பிரேக் ஒயரை புடுங்கி விட்டது, ஆர்ஓ வாட்டர்ல விஷம் கலந்தது, இப்படி எல்லாம் முக்கிய பிளான் பண்ணிட்டு இருந்தா. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால நம்மள பயமுறுத்தி பார்க்கலாமேன்னு பேய் கெட்ட போட்டுக்கிட்டு இருக்கா. கேடிவில எத்தனையோ பேய் படம் பார்த்திருப்பா. உடனே இவளுக்கு ஐடியா வந்திருக்கும். அதான் நம்மள பேய் கெட்ட போட்டு பயமுறுத்தலான்னு பெணாத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவளால ஒண்ணு கிழிக்க முடியாது ஈஸ்வரி. இல்ல மாமா, நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா சொல்லிட்டீங்க. இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு என் மனசு தீர்க்கமா சொல்லுது. அந்த செய்யினா நந்தினி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டோ இல்ல பேய் கெட்டப் வச்சு பயமுறுத்துற சீப்பான ஐடியா பண்றவளா இருக்க முடியாது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு சுத்துறதும் சும்மா இல்ல. மேக்கப் போட்டாலும் நாம அதை பார்த்து ஜர்க் ஆக வேண்டிய இல்ல ஷாக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பொண்ணு அச்சு அசல் நந்தினி மாதிரியே தான் இருந்தா. அதனால எனக்கு என்னமோ டென்ஷனாவே இருக்கு மாமா. நந்தினியோட ஆன்மாவோ நந்தினியோட ஆவியோ நேர்ல வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது மாமா. இந்த இந்த இடத்துல இந்த வீட்ல இல்லனா உங்களை சுத்தி உங்களை தேடியே உங்களை பழி வாங்க வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது மாமா. என்ன ஈஸ்வரி, ஆவி பேய் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற நீயே இப்படி பேசினா எப்படி? எந்த ஆவியும் எந்த ஆன்மாவும் நம்மள ஒண்ணும் கிழிக்க முடியாது. இந்த பாரு, நம்ம கிட்ட அந்த காளிச்செடி கொடுத்த மைடப்பா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த காளிச்செடி சூனிய வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். நிதானமா இரு, நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலம் ஒரு நதி என நகரும் கரையின் பல கதைகள்.